தொகுதி இருக்கும்போது ஒண்ணு கேஸ் போடவே இல்லையே திமுக. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. தயவு செய்து நீங்க அதிமுக எடப்பாடி தலைமையில் செயல்படுகிற அதிமுக தான் உண்மையான அதிமுக என்று பிஜேபி தலைமை அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றினார்கள். இதை நீங்க நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவோடு உறவு என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு மிகப்பெரிய கண்டனம். வணக்கம். இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். தமிழக அரசியல் இப்போ பாமக சைடு ஒரு பெரிய புயல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் கட்சியோட அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து? அதாவது இது எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு தான். மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு, அப்புறம் இன்னொரு நோட்டீஸ் கொடுத்தாரு விளக்கம் கேட்டு. எதுக்குமே அவர் பதில் சொல்லவில்லை. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார், இது போல ஒரு இது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது அவர் அவருக்கு ஆச்சரியத்தையோ இதோ ஏற்படுத்தக்கூடாது இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருப்பார். அதுக்கு ஏற்றவாறு இப்போ இதை இன்னைக்கு நீக்கிவிட்டார். அவர் மருத்துவர் ராமதாஸ் நீக்கினாலும் அவர் தான் இந்த கட்சியின் நிறுவனர் என்பது அனைவருக்கும் தெரியும். அவருக்கு நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அவர் ஒரு தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி தற்போது அவர் தான் இருக்கிறார். அவரெல்லாம் அரசியல் ஆராய்ச்சி பார்த்துருப்பார் எல்லாம். அவர் இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். இது நீக்கிறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் எல்லாம் ஒரு நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அவர் கலைஞரோடையும் பயணித்திருக்கிறார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரோடும் பயணித்திருக்கிறார். பிஜேபியில் வாஜ்பாயோடும் பயணித்திருக்கிறார். மோடியோடையும் பயணித்திருக்கிறார். எல்லாரும் அவருக்கு தெரியும். தமிழகத்தின் அரசியல் சூழல் மருத்துவர் ஐயா ராமதாஸ் நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவரும் நடவடிக்கை எடுத்திருக்கார். இதனால வரக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கார். அதனால்தான் அவர் இந்த தள்ளாத வயதிலும் அவர் தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கிறார். செங்கல்பட்டுல ஒரு கிராமத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். அந்த கிராமம் பேர் டக்கு ஞாபகம் வரல. ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் சேர்ந்து ஒரு கிராமத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இது தமிழகத்திலே எப்பேற்பட்ட ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எதிர்பார்த்து இது போல ஒரு இது அமையுமான்னு எதிர்பார்த்து காத்திருந்த சில குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அதாவது எதிர்பாராத ஆங்கிலத்தில் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லுவார்கள். அது போல அண்ணாமலைக்கு இது ஆஹா வந்துட்டார்ப்பா, நம்மெல்லாம் சேர்ந்து டிடிவி திரு அண்ணாமலை இவர் ஓபிஎஸ் எல்லாம் நம்ம இப்போ ஒரு அணியாக அமைத்து நமக்கு இன்னும் இன்னொருத்தர் இருக்கார், விஜய் என்கக்கூடிய அவர் இருக்கார், அவரோட சேர்ந்து போயிட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இட் ஹாஸ் ஓப்பன் த கேட்ஸ் ஃபார் விஜய். இது விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு. இதை நிச்சயமாக, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸும் அவர் விஜயுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி முன்னாடி அன்புமணி அந்த மாற்றம் முன்னேற்றம்லாம் அவர் தான் காரணம். அதனால தே ஹாவ் அ குட் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அன்புமணிக்கும் நல்ல ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அவரும் விஜய் கூட பேசி இது ஒரு அவரோட சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை பார்ப்பாங்க. நிச்சயமாக வருகின்ற நாட்களில் திரு மருத்துவர் திரு ராமதாஸ் ஐயா என்டிஏ கூட்டணியில் இப்போ அவருக்கு இது ஆயிடுத்து. அவரு தான் முடிவு எடுக்க போறார். கம்ப்ளீட்டா யார் கூட அலையன்ஸ் வைக்கணும் எல்லாம் இது பண்றதும் ராமதாஸ் மருத்துவர் ஐயா தான் முடிவு பண்ண போறார். அதனால அவர் நல்ல ஒரு முடிவை எடுப்பார். என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து அந்த கூட்டணியை வலுப்பெற செய்வார். நன்றாக இது பண்ணுவார் அவர். ஏன்னா சென்ற முறையை பார்த்தீங்கன்னாக்க ராமதாஸ் ஐயா குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஏடிஎம்கே அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இயற்கையான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ்னு அவர் குறிப்பிட்டிருந்தார்.
இப்போ என்டிஏ கூட்டணின்னு நீங்க சொல்ல வரீங்க. என்டிஏ கூட்டணியில இப்ப பிஜேபி இருக்கதானே செய்யுது. எந்த அளவுக்கு இந்த என்டிஏ கூட்டணி வலுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்ப பாக்கறச்சே தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலில் எல்லா ஊடகங்களும் என்டிஏ கூட்டணி வலிவிழந்து விட்டது, யாருமே இல்லை வரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அதிமுக என்டிஏ கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றைக்கு இதுவாயிட்டு இருக்குது. இதை வலிவிழக்க செய்வது பின்னால் இருந்து செயல்படுத்துவது திரு அண்ணாமலை அவர்களும் ஒரு பட்டய கணக்காளரும் தான் இதை வந்து பின்னால் இருந்து இயக்குவது. இவங்க 2 பேரும் தான். அண்ணாமலைக்கு என்ன லாபம் இருக்க முடியும்? அவங்க கட்சி அதுல இருக்கு. அண்ணாமலைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய பல்வேறு செய்திகள் பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து ஒரு கட்சியின் முன்னாள் தலைவர், பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவர், கட்சி தலைமை அமித்ஷா, மோடி அவர்கள் எல்லாம் திமுகவை எதிர்த்து அந்த திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு இதனால கூட்டணி வச்சிருக்காங்க. அதே கொள்கையின் போதுதான் எடப்பாடியார் அவர்களும் திமுகவை நாம் இந்த ஆட்சியில் கட்டிலிருந்து அகற்ற வேண்டும்னா நம்ம வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு ஒரு கூட்டணி வச்சு இது பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட தலைமை அமித்ஷா, மோடி அவர்கள்லாம் திமுக அகற்ற வேண்டும் அந்த ஒரே கோஷத்தில் இருக்கிறப்ப இவரு நேத்திக்கு 2 நாள் முன்னாடி கோயம்புத்தூர்ல திமுக வலுவாக இருக்கிறது, 40% அவர்களுக்கு இருக்கிறது, அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை அப்படின்னு தலைமைக்கு ஒரு அகெயின்ஸ்டா எப்படி சொல்லுவாருங்க? இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இதுதான் வந்து அண்ணாமலை வந்து அவரை பின்னால் இருந்து இயக்குவது யார்? அண்ணாமலையை பின்னால் இருந்து இயக்குவது திமுக. அவர் திமுகவின் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக, ஒரு ஏஜென்ட்டாக அண்ணாமலை அவர்கள் செயல்படுகிறார். அண்ணாமலை அவர்கள் பிஜேபி ஆட்சி கொண்டு வரணும் தான் முயற்சி பண்றாரு. ஏடிஎம்கே துணை இல்லை, முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகணும்ன்றத கூட ஒரு நேரடியாவே அது வேஷங்க, அது வேஷம். அப்படி இருக்க ஒரு ஏங்க இந்த ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்லுங்க நீங்க. இந்த ஒரு கேள்வி ஒரு முன்னாள் பாஜக தமிழ் மாநில தலைவராக இருக்கு திமுக அந்த இது அவர்கிட்ட கேட்டானா இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு தானே சொல்லணும். திமுக எல்லாரும் வந்து திமுக ஆன்டி இன்கம்பன்சி, இந்த தமிழ்நாடே வந்து இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில தான் இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு நீங்க சொல்றீங்க. அது வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு? எடுத்துக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கா? அது எடுத்துக்கக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கா? அந்த கட்சி அத்தனையா உடையறது வந்து அவங்க தலைமையை அதிமுக ஒன்றாகத்தாங்க இருக்கு. செங்கோட்டையன் வெளியில வந்திருக்காரு. அதாவது அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கு. செங்கோட்டையன் வெளில வரதுக்குலாம் அண்ணாமலை தான் காரணம். அவர் தான் தூண்டி விட்டுருக்கிறாரு. அவர் தான் செங்கோட்டையன் அந்த கட்சி ஆரம்பிச்சர்னில இருந்து எம்எல்ஏ இருக்காரு. அவரு அண்ணாமலை சொல்லி கேட்கிற இடத்துலயே அவர் இருக்காரு. அவ்வளவு அப்படிதாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து அறிவில்லாம போயிட்டா நீங்க சொல்லுங்க. நிச்சயமாகங்க. அவர் வந்து இப்ப வந்து எப்படி சொல்றீங்கன்னா செங்கோட்டையனோட எடப்பாடிக்கு தான் அதிகமா அதிமுக நல்லா தெரிஞ்சிருக்கு நீங்க சொல்லுங்க. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையின் கீழ் தான் ஏறத்தாழ 99 விழுக்காடு தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர் பின்னாடி தான் இருக்காரு. இவர் வந்து எடப்பாடி அவர்களால் வாங்க முடியல. கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் அவங்களால ஓட்டு வாங்க முடியும். செங்கோட்டையன் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் ஒரு டம்மி பீஸ், தேவையில்லாத ஆணி. அவர் ஒரு தேவையில்லாத ஆணி, அவர் ஒரு டம்மி பீஸ், எக்ஸஸ் பேக்கேஜ். அவரு 10 வாட்டி எலெக்ஷன்ல இருக்காரு, 9 வாட்டி எம்எல்ஏ. அதெல்லாம் அதிமுக என்கின்ற ஒரு அடையாளம். வேற யாராலும் பண்ண முடியல. அதிமுக வேற யாரும் ஒருத்தர் சொல்லுங்களேன் அதிமுகல அந்த அடையாளத்துல ஜெயலலிதாவாலே ஜெயிக்க முடியல. ஆனா செங்கோட்டையன் நின்று இருக்காரு. ஏங்க செங்கோட்டையன் அதிமுக என்கின்ற ஒரு அடையாளத்தினால், ஒரு அங்கீகாரத்தினால தான் அவருக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒரு மரியாதை. இதெல்லாம் அதிமுக எப்போது எதிர்த்தாரோ அவர் ஒரு செல்லா காசு. கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து விட்டு அங்க அவருடைய தொண்டர்களே, அவருக்கு பக்கபலமாக இருக்கிற பண்ணாரி எம்எல்ஏ அவரே எடப்பாடி கிட்ட வந்துட்டாரு, எல்லாரும் இவர்கிட்ட வந்துட்டாரு. இவரு அதிமுக என்ன பண்ணிட்டா ரூட் மாஸ்டர், ரூட் மேப் போட்டுக்கிட்டு ரூட் மாஸ்டர். அப்பப்ப இதுதான் செங்கோட்டையன் பண்ணக்கூடிய வேலை இது வந்து. அதனால அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா இவர் தூண்டுதலின் பேரில் நுணலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி யாரோ ஒரு தூண்டுதலின் பேரில் இவர் வந்து இது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றது தூண்டுதல் நீங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க அவர் ஒன்னா இருக்கணும்னு யாருக்கு? இப்ப எல்லாம் ஒன்னா தானே இருக்காங்க. யார் ஒன்னா இல்லைன்றீங்க? எல்லாம் ஒன்னா தானே இருக்காரு. இல்ல பிரிஞ்சு போனவங்க சில தென்பகுதியில் அவரே குறிப்பிட்டு சொல்றாரு அதிமுக வந்து பலவீனப்பட்ட யாரு, அதாவது ஒரு துரோகியை ஒன்னா சேர்க்கணும் இருந்த போது ஒரு துரோகி கட்சிக்கு விரோதமாக இந்த கட்சியின் இரட்டை இலை சின்னையை முடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடி கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டுக்கிற ஓபிஎஸ் வந்து அவர் வந்து சேர்த்து சொன்னா
எல்லாரும் துரோகி என்று அனைத்து தொண்டர்களும் அவரை வந்து இது பண்ணிக்கிற அவரை சேர்க்க சொல்றாருங்களா? ஜெயலலிதாவுக்கும் இதே நிலைமை வந்தது இல்ல, ஒரு தனி கட்சி இல்லங்க. நான் கேட்கறது தென்பகுதியில பிரச்சனை அப்ப இருந்தது இல்ல. அப்ப பெருந்தன்மையோடு கள நிலவரத்தை அது புரிந்து கொண்டு ஜானகி அம்மையார் வேண்டாம், நீங்க தான் உங்கள்ட்ட தான் கட்சின்னு சொல்லி அவங்க இது பண்ணிட்டு வந்துருந்தாங்க. இப்போ வந்து தினகரன் வந்து நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாருல, அவரும் அதே பெருந்தன்மையோட தான் வெளில போயிருக்காரு. ஆமா, ஏன் இப்ப வெளில போனது? ஏன் இப்ப திருப்பி எல்லாம் சேர்ந்து கூட்டுக்கலவனே எல்லாம் கூட்டு இது போல இபிஎஸ்க்கு எதிர்த்து ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கிறாரு? இபிஎஸ் எதிர்த்தா அது கூட்டு கலவனை தானே எப்படி சொல்ல முடியும்? இவங்க எல்லாருமே அதிமுக இருந்தவங்க தானே, திமுக போய் சேரவே இல்ல. தனியா யாரு திமுகவின் மறைமுக இது வச்சு திமுக சேரலன்னா ஏன் ஓபிஎஸ் போய் அதிமுக தீய சக்தி என்று கொள்ளக்கூடிய திமுகவில் முதலமைச்சர் 2 முறை சந்திச்சிருக்காங்களே? ஏன் இன்னைக்கு அதே டிடிவி தினகரன் அண்ணா திமுகவின் துணை முதல்வர் உதயநிதியை புகழறாரு அவரு? ஏன் அது? அதிமுக தொண்டர்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இன்றைக்கும் அதிமுகவின் தொண்டர்கள் அவர்கள் இல்லை, அதிமுக அந்த புரட்சி தலைவரின் ரத்தம் தான் ஓடுகிறது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். திமுகவை எல்லோரும் தீய சக்தியாகத்தான் பார்ப்பார்கள். அவர்கள் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்றுதான் இருப்பார்கள். இவர் அவங்களோட போயிட்டு ஒரு கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறார்களே. ஆனா இது வேற மாதிரி விகடன் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மாஜி மினிஸ்டர்கள் எல்லாமே திமுகவோட நெருக்கமா இருக்கு. எடப்பாடி சேர்த்தே சொல்றாங்க. ஏன்னா ஒரு கேஸ் கூட திமுக வந்து முன்னெடுத்து அதிமுக இருக்கக்கூடிய மினிஸ்டர் மேல எந்த கேஸும் கோர்ட்ல போயோ இல்லாட்டி யாரையாவது ஆக்ஷன் எடுக்கிறதோ எதுவுமே நடக்கிறது கிடையாது. எதுவும் இல்ல. அது ஆக்ஷன் எடுத்தான்னா அங்க வரக்கூடிய எதுவுமே ஆதாரங்க இல்லன்னு அர்த்தம். அது எப்படி ஆதாரம் போட வேண்டியது கலைஞர் இருந்த வரைக்கும் ஜெயலலிதாவே ஜெயிலுக்கு கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு முயற்சி. இப்ப வந்து இருக்கனாலதான் இல்ல மினிஸ்டர் கிட்ட இங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது கேஸ் போட்டு பண்ண வேண்டியது. அதான் ஏன் போட வேண்டியது? யார் தடுத்தாங்க? ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி தடுத்தாரா? மறைமுகமா இவங்க 2 பேரும் ஒட்டுவராக எல்லாரும் யாரு சொல்றாங்க மறைமுகம்? இப்ப இருக்க அதிமுகவும் திமுகவும் ஜெயலலிதா பிறகு வந்து அதிமுகவும். நீங்க இது வந்து அதிமுகவே நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க. இது எந்த தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுகவே அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி திமுகவோட உறவுல இருக்கான்ற மாதிரி இருக்கும்போது ஒண்ணு கேஸ் போடவே இல்லையா திமுக? இது ஏற்றுக்கொள்ள முடியாது. தயவு செய்து நீங்க அதிமுகவை கொச்சைப்படுத்துகிறீர்கள். திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக அவர் அப்பேற்பட்ட இருக்கிற என்னத்துங்க திமுக எடுத்து இது பண்ற? அப்படி இருந்தான்னா ஏன் பிஜேபி வந்து இவரோட கூட்டணி இருக்கிறாங்க? அதிமுக எடப்பாடி தலைமையில் செயல்படுகிற அதிமுக தான் உண்மையான அதிமுக என்று பிஜேபி தலைமை அவங்க ஒற்றுக்கொண்டு அவங்க நிரூபித்தது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எடப்பாடியின் தலைமையின் கீழ் இருக்கக்கூடியதுதான் அதிமுக அப்படின்னு. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக என்பதை பிஜேபி புரிந்ததுனால்தான் அவங்க இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றினார்கள். நீங்க தயவு செய்து இதை வந்து நீங்க வந்து நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவோடு உறவு என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கிறேன். இதை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பொதுவா ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. எந்த தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அது எப்படி நீங்க வந்து அதிமுக திமுக ஒரு 2 அப்ப கூட்டணின்றீங்களா? மறைமுகமா நான் சொல்ல விகடன்ல வந்த ஆர்டிகல் தான். விகடன் ஏங்க? விகடன் வந்து யாருங்க சொல்றதுக்கு? விகடன் யாரு? அவங்க விகடன் வந்து ஒரு பக்கம் அவங்களுடைய சந்தாதாரனும் ஒரு பக்கம் வந்து திமுக எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய மற்றொரு 4 இதில் வேற மாதிரி போடுவாங்க. விகடனே வந்து அது வந்து ஒரு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பல்வேறு இதெல்லாம் வருது. விகடனை பத்தி நான் எதுவும் பேச இது இல்லை. அவங்களுடைய இதுவே வந்து அடிக்கடி இது போல அவதூறு சொல்றதுதான் விகடனுடைய மெயின் இதுவே. அதுதான் அவதூறு பரப்புவது அவங்களுடைய மெயின் இதுவே. காலம் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். காலம் பதில் சொல்லும். 2026 தேர்தல் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களோட பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.